ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஜோன். நான் தான் உங்கள் சித்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் 1 ஹவருக்கு 50 லிட்டர் அவுட்புட் தரக்கூடிய ஒரு பியூரிஃபரை இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஹோலர் பிராண்டில் இருக்கக்கூடிய இந்த பியூரிஃபரோட ப்ரைஸ் 11,000 ருபீஸ்க்கு ஆன்லைனில் அமேசானில் கிடைக்குது. இப்போ விசுவல் பண்ணுற இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு சார்ஜஸ் அப்ளிகபிள். ஓகே, இந்த பியூரிஃபரில் என்னென்ன ஸ்பேர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிஎம்எஸ் எலக்ட்ரிக்கல்ஸ்ல இருந்து சன் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கைசர்னு மெசேஜ் போடுங்க. ஓகே, இப்போ இதுல ப்ரீ ஃபில்டர் கழட்டுறதுக்காக ஒரு கீ கொடுத்திருக்காங்க. 3 ஃபில்டரையும் அதிலே கழட்டிக்கலாம். தென் 10 mm ஹோஸ் ஒரு 3 மீட்டர்ஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க. அதோட டேப்ல லீக்கேஜ் அரெஸ்ட் பண்றதுக்காக டெஃப்லன் டேப், தென் டேப் கனெக்டர் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இதுல தான் நம்ம இந்த கனெக்டரை கனெக்ட் பண்ணிக்க போறோம். அதோட 3 இன்ச்ல 2 SS ஸ்க்ரூ கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே இந்த ப்ராடக்ட்டோட நமக்கு வந்திருக்கு. மொத்தமா சேர்த்து 11,000 தான். இதே போல ஸ்டோரேஜ் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் 8 லிட்டர்ல உள்ளது 8,500 9,000 வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த 50 லிட்டர் பர் ஹவர் தரக்கூடிய பியூரிஃபையரோட காஸ்ட் கம்மி தான். தென் இதுல ப்ளூ கலர்லயும் ஒயிட் கலர்லயும் 8 mm ஹோஸ் 2 கொடுத்திருக்காங்க. ப்ளூ கலர் வேஸ்ட் வாட்டர் வெளியே போறதுக்காகவும், ஒயிட் கலர் நல்ல தண்ணி பிடிச்சிக்கிறதுக்காகவும். தென் இந்த பேக்கேஜோட 3 10 mm கனெக்டர் கொடுத்திருந்தாங்க. அது எல்லாமே எடுத்து ஃபில்டர்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். தென் இந்த மெஷினை ஹேங் பண்றதுக்காக 2 ஹோல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பியூரிஃபையரை ஒரு பாத்ரூம்ல ஃபிட் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா இந்த கஸ்டமரோட வீட்ல போர் தண்ணில இருந்து வரக்கூடிய தண்ணி ரொம்ப உப்பா இருக்கு. சோ அதை டைரக்டா தலையில ஊத்துறதுனால முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு. அந்த காரணத்தினால தான் பியூரிஃபையரை பாத்ரூம்ல ஃபிட் பண்ணி அந்த நல்ல தண்ணியை தலையில ஊத்திக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம்னு கஸ்டமரோட ஐடியா. சோ இப்போ இந்த பியூரிஃபையர் இன்ஸ்டால் பண்ணிடலாமா? ப்ராப்பரான பிளேஸ்ல வச்சு கரெக்டா மார்க் பண்ணிக்கிடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கனெக்ஷன் ஒன்னு போட்டுடலாம். இந்த 3 ப்ளூ கலர் ப்ரீ ஃபில்டர் கடந்து தான் தண்ணி மோட்டர் வழியா மெம்பரேனுக்கு போகும். சோ இதை நம்ம சீரியஸ் பண்ணியாகணும். அவங்க டைரக்டா கனெக்ஷன் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க, நம்ம தான் சீரியஸ் பண்ணிக்கணும். இப்போ லெஃப்ட் சைடுல இந்த கனெக்ட் பண்றோம் இல்லையா? சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கனெக்டர், ஃபர்ஸ்ட் ஃபில்டர். சோ இதுல இருந்தா நமக்கு அடுத்தடுத்த ஃபில்டருக்கு தண்ணி பாஸ் ஆகும். தென் அதோட நம்ம டிஎம்எஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் இருந்து மிக்ஸி கிரைண்டர் ஃபேனுக்கான டூல்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு டூல்ஸ்னு மெசேஜ் போடுங்க. ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்த SS நிப்பில்ல பியூரிஃபையருக்கான கேட் வால்வை நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். தென் அந்த செட்டப் எடுத்துட்டு போய் டைரக்டா நம்ம வாட்டர் வரக்கூடிய அந்த கனெக்டர்ல கனெக்ட் பண்ணிடலாம். இந்த ஃபிட்டிங்ஸ்ல வரக்கூடிய ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் டெஃப்லன் டேப்பை ப்ராப்பரா நம்ம சுத்திக்கலாம் 10ல இருந்து 15 தடவை. இப்போ அந்த SS நிப்பிள் செட்டப்பை அட்ஜஸ்டபிள் ரிஞ்ச் மூலமா ப்ராப்பரா நம்ம டைட் வச்சாச்சு. ஆக்சுவலா இந்த பிராஸ் வழியா தான் ஆல்ரெடி ஹீட்டருக்கு இன்லெட் போயிட்டு இருந்துச்சு. சோ அதுல அந்த ஆங்கிள் வால்வை மறுபடியும் கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வாட்டர் இன்லெட்டுக்கான வேலை ஓவர். அடுத்து பியூரிஃபையர் ஃபிட் பண்றதுக்கான இடத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுல கொடுத்திருந்த 2 ஹோலுக்கும் அளவு பாத்தீங்கன்னா 10.5 இன்ச் இருந்துச்சு. சோ ப்ராப்பரா ரசமட்டம் வச்சு நம்ம 2 ஹோல் போட போறோம். அந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ண அந்த 2 இடத்துக்கும் 6 mm ட்ரில் பிட் வச்சு ஈஸியா நம்ம ஹோல் போட்டாச்சு. தென் அதுல 6 mm ஃபிஷர் அடிச்சிட்டு அவங்க கொடுத்திருந்த அந்த 3 இன்ச் SS ஸ்க்ரூவை ப்ராப்பரா டைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பியூரிஃபையரை அப்படியே தூக்கி அந்த 2 ஸ்க்ரூல ஹேங் பண்ண போறோம். சோ ஈஸியா நமக்கு லாக் ஆயிடுச்சு, சூப்பரா ஹேங் ஆயிடுச்சு. இந்த பியூரிஃபையரோட வெயிட் அப்ராக்சிமேட்டா 10 to 15 kgs இருக்கும். சோ கொஞ்சம் தூக்கி மாடுறது ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிக்கணும். தென் இன்லெட்டுக்கு 10 mm கனெக்டரோட அந்த 10 mm ஹோஸை நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஓபன் பண்ணி விட்டா ப்ரீ ஃபில்டர் வழியா நமக்கு ஏர் லாக்லாம் எடுத்துட்டு ரிலீஸ் ஆகிடும். சோ அதுக்காக தான் இந்த ஃபில்டருக்கு அவுட்புட்ல இருக்க ஹோஸை நம்ம கழட்டி விட்டுருக்கேன். சோ இப்போ நமக்கு வாட்டர் வெளியே வந்துடும். தென் அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு 3ஆவது ஃபில்டருக்கு நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். ஏர் லாக் இல்லாம இந்த மிஷினை ப்ராப்பரா ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ ஏர்லாக் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஸ்விட்ச் போட்டு இந்த பியூரிஃபையரை ஆன் பண்ணி அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணிடலாம். இப்போ 2 மோட்டரும் ரன் ஆகி அவுட்புட் நமக்கு வேஸ்ட் வாட்டர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வேஸ்ட் வாட்டர் வர ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு நல்ல தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு ஒயிட் ஹோஸ் வழியா. இதுல இருந்து ஃபர்ஸ்ட் வர ஒரு 5ல இருந்து 10 லிட்டர் ஃப்ரீயா நம்ம வெளியே விட்டுறலாம். சோ அது யூசேஜ்க்கான வாட்டர் கிடையாது. சோ தண்ணி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதோட அளவு நாங்க செக் பண்ணிருந்தோம். 1 லிட்டர் தண்ணி 2 நிமிஷத்துல ரொம்புது. அப்படி பார்த்தா 1 ஹவருக்கு 30 லிட்டர் தான். பைபிள்ளைக்கு ஏமாத்திட்டாங்க போல இருக்கு. 50 LPH ஆன்லைன்ல குறிப்பிட்டு இருந்துச்சு அப்படின்னு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. ஆனா நமக்கு 30 லிட்டர் தான் அவுட்புட் கிடைக்குது பர் ஹவருக்கு. கஸ்டமரும் ஓகே பரவாயில்ல 30 லிட்டர் கிடைக்குதுல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இந்த மாதிரியான பியூரிஃபையர் உங்க வீட்லயும் ஃபிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு எத்தனை லிட்டர் கொடுக்குது அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவிட்டுட்டு போங்க. சோ அவ்வளவுதான், இந்த பியூரிஃபையர் இன்ஸ்டாலேஷன் வீடியோ முடிஞ்சு போச்சு. அதை தொடர்ந்து நம்ம டிஎம்எஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ்ல இருந்து மிக்ஸி கிரைண்டர் ஃபேனுக்கான டூல்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு டூல்ஸ்னு மெசேஜ் போடுங்க. நன்றி. கண்ணீரை காப்பாற்றி உனக்காக